அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இமாம் மாலிக் இப்னு அனஸ். இமாம் மாலிக் இப்னு அனஸ் தாய் அடிக்கடி இந்த இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்களை ஒரு தலைப்பாகை போட்டு சின்ன வயசுலேயே எல்லாம் அழகான முறையில் அனுபவிச்சு மதீனால, அதாவது ரபிஆ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் இருந்தார், இந்த ரபிஆ இடத்துல அனுப்பி வைப்பாங்க. சின்ன பிள்ளை அந்த மஜ்லிஸுக்கு வந்து சில பொழுதுகளில் என்ன பொருத்தமில்லாத அளவான வயது, அந்த மஜ்லிஸுக்கு தாய் அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வைக்கிற நேரத்தில் மாலிக் இப்னு அனஸ் ஒரு அனாதை, மாலிக் இப்னு அனஸ் ஒரு அனாதை. அப்படி அனுப்பி வைக்கிற நேரத்தில் நம்ம எதை நம்ம சின்ன பிள்ளையோட பேசுறதுக்கு விரும்ப மாட்டோமோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தரத்தில் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. மகனே, நீங்கள் போகிற இந்த ரபிஆவுடைய மஜ்லிஸில் முதல் படிப்பாக எதிர்க்கணும் தெரியுமா? ரபிஆவுடைய மார்க்க குணங்களும் ரபிஆவுடைய மார்க்க நடைமுறைகளும் அவர்களுடைய செயல்பாடும் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஃபதஅல்லமின் அதபிஹி வஸம்திஹி, அவருடைய அமைதி, அவருடைய குணம், அதிலிருந்து என்ன செய்யுங்க, முதலாவது படிச்சுக்கங்க. இன்றைக்கு கவலையான விஷயம் என்றால் இப்படி சொல்லலாம், இப்படி என்ன ஒரு 80% சொல்லலையே, ஆசிரியர்மார் நிறைய தலைகளாக்கிறான். அவருடைய குணத்திலிருந்தும் அவருடைய பண்பிலிருந்தும் படிச்சுக்கங்கன்னா அப்போ கெட்டு போக சொல்றீங்களா? அப்படி என்கின்ற லெவலில் நிறைய என்னது சூழல் மாறி உண்மை. ஆனால் மார்க்க ரீதியான கல்விகளை படிக்கிற நேரத்தில், மார்க்க ரீதியான செய்திகளை கேட்கிற நேரத்தில் மிக முக்கியமான பண்பாடாக அவர்கள் பார்த்தது என்ன? அவர்களிடத்தில் இந்த அறிவை தேடுவதோடு இந்த விஷயத்தை படித்துக் கொள்வது. இமாம் மாலிக் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அறிஞராக வளர்ந்தார் என்று சொன்னால், மதீனாவில் பிறந்தார், மதீனாவில் வளர்ந்தார், மதீனாவில் படித்தார், மதீனாவில் தான் செஞ்சார், மரணித்தார். மதீனாவில் தான் மரணித்தார். இஸ்லாமிய உலகில் முதல் மார்க்க நூல் என்று சொல்லத்தக்க நூல் அது முவத்தா மாலிக் அவர் எழுதினது. முவத்தா மாலிக் தான் இஸ்லாமிய உலகில் முதல் மார்க்க நூல் என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய நூலாக இருந்தது. அவர் படித்த கல்வி அல்லாஹ் செஞ்ச பரக்கத்து என்ன தெரியுமா? எத்தனையோ அறிஞர்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு என்ன செய்வாங்க, படிச்சுட்டு வருவாங்க. அல்லாஹ் அவருக்கு செய்த பரக்கத்து என்ன தெரியுமா? மதீனால மட்டும்தான் படிச்சாரு. ஆனால் அந்த மதீனாவில் அவருடைய முவத்தா மாலிக் எடுத்துக்கொண்டீங்கன்னா 95 ஆசிரியர் வழியாக செய்திகளை பதிவு செய்வார். 95 ஆசிரியர் வழியாக. அதுல 89 ஆசிரியர்கள் மதீனாவாசிகள். 89 ஆசிரியர்கள் மதீனாவாசிகள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் அவருக்கும் நெருக்கம் அப்படி என்று சொன்னால், எல்லோருக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியும். எல்லோருக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியும். இப்னு உமரால் வளர்க்கப்பட்ட ஒரு பேரறிஞராக மாறிய ஒருவர், அடிமையாக இருந்தவர் பேரறிஞராக மாறிய ஒருவர் யார் தெரியுமா? நாஃபியா. நான் இப்போ எல்லா இடத்துல உங்களுக்கு என்ன தகவல் நான் சொல்ல நினைக்கிறேன் என்றால், இஸ்லாமிய உலகத்தில் பின்னணி என்று நம்ம நினைக்கக்கூடிய இடத்திலிருந்து வளர்ந்த அறிஞர்களை, பின்தங்கிய இடத்திலிருந்து வளர்ந்த அறிஞர்களை சொல்ல நினைக்கிறேன். நாஃபியா, நீங்கள் ஒரு அறிவிப்பாளர் வரிசையை பாடமாக்கணும்னு ஆசை இருந்தீங்கன்னு சொன்னால் லேசா பாடமாக்க முடிஞ்சது அதுதான். மாலிக், இமாம் மாலிக் நாஃபியாட்டிலிருந்து அறிவிப்பார். நாஃபியா யார்ட்டிலிருந்து அறிவிப்பார்? இப்னு உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுதான். இது ஒரு அறிவிப்பாளர் வரிசை. இதை வந்து சில்சிலத்து தஹப், கோல்ட் செயின், தங்க சனது அப்படின்னு என்ன செய்வார்கள், இதை வர்ணிப்பார்கள். அந்த அளவு தூய்மையான அறிவிப்பாளர் வரிசை, அந்த அளவு நெருக்கமான அறிவிப்பாளர் வரிசை. நாஃபியா, இப்னு உமர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவிக்கிறவர் யாரு? இமாம் மாலிக். அந்த அளவுக்கு ஹதீஸ்கள் பெரிய ஒரு இடத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்களிடத்திலே, நான் பின்னால் இமாம் ஷாஃபியுடைய ஒரு சம்பவம் சொல்கிற நேரத்தில் அதை சொல்வேன், எந்த மன்னர்களும் அவருக்கு பக்கத்திலே போவதற்கு என்ன செய்தார்கள், பயப்படக்கூடிய அளவில் ஒரு மஹாபத், ஒரு ஹைபத் அவருக்கு என்ன செய்தது இருந்தது. நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், ஒரு பெரிய இடத்துல அளவுக்கு வளர்ந்தார், ஒரு பெரிய ஒரு அறிஞராக வளர்கிற அளவுக்கு என்ன செஞ்சார், இருந்தார். ஆனாலும் பணிவை பாருங்கள். அதாவது அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்ற ஆட்சியாளர் அவர் அழைத்து சொல்றாரு, முவத்தா மாலிக்கை நாம் ஹதீஸ் கிரந்தம் என்ன பொது ஹதீஸ் கிரந்தம் என அறிவித்து இதிலிருந்து தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவோமா அப்படின்னு கேட்கிறார். இந்த சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கு, ஒரு ஆண்ட புக்கை வேற இதான் நீ படிக்கணும் அப்படின்னு சிலபஸ் கொண்டு வர. அதுக்கு இமாம் மாலிக் சொன்னார், லா தஃபால், செய்ய வேண்டாம். என்ன, இதை செய்ய வேண்டாம். காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய இஜ்திஹாதெல்லாம் என்ன செய்யாது, அல்லாஹ் ரசூல் சொன்ன இடத்துக்கு என்ன செஞ்சிடாது, வந்துராது என்பதற்காக இமாம் மாலிக் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, அறிவு தேடுவதோடு சேர்த்து எது அவங்களுக்கு வருது, பண்பாடு, இந்த மார்க்க அந்த உணர்வு, இவைகள் வருவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரபிஅத் இப்னு அனஸ், ரபிஅத் இப்னு அப்துர் ரஹ்மான் யாருடைய உஸ்தாத்? மாலிக் அனுப்பி வச்சாங்களே தாய், அவர் யார்? ஆச்சரியமாக இருக்கும் சகோதரர்களே, இவருடைய இப்படி பெரிய ரபிஅத்துர் ராய் என்று சொல்வார்கள்.
அந்த ரபியத் இப்னு அப்துர் ரஹ்மான ரபியத்துர் ரஇ, அதாவது பசுமையான கருத்து கொண்டவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தாய் குராசானுக்கு தந்தை குராசானுக்கு யுத்தத்துக்கு போறாங்க. குராசானுக்கு யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை கொடுத்துட்டு போறாங்க. பல வருடங்கள் கழிந்து நாட்டுக்கு திரும்பி வருகிறார். பல வருடங்கள் கழிந்து நாட்டுக்கு திரும்பி வரார். வார வழியில அவர் வந்த பின்னால இந்த அதாவது ஒரு பள்ளி வாயிலே மக்கள் எல்லோரும் ஒரு மனிதருக்கு பக்கத்திலே ஒன்று கூடி படித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி என்ன செய்யறாரு, இவர் காண்றார். யார் காண்றாரு? தந்தை பல வருடங்கள் கழித்து வருகிறார். வரலாற்றில் ஒரு அறிவிப்பு சொல்லப்படும் 27 வருடங்கள் குராசானுடைய யுத்தம், நீண்ட காலம் நடந்த யுத்தங்கள் முடிச்சு வராரு. இவர் போற நேரத்தில் ரபியா வந்து அதாவது என்ன கை குழந்தை அல்லது அதாவது தாய் வந்து கர்ப்பிணியா இருக்கிறான். திரும்பி வந்து இவர் மஜ்லிஸை பள்ளியில் பார்க்குறாரு. மஸ்ஜித் நபவியில் பெரிய ஒரு மஜ்லிஸ் என்ன செய்து இருந்துட்டு இருக்குது. என்னன்னு போய் பார்க்குறாரு. பார்த்து இது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாங்க ரபியா அப்படி என்று சொன்னவுடன் அவர் பெரிய ஒரு ஆச்சரியப்பட்டாரு. தாய்கிட்ட வந்து சொன்னாங்க, வல்லாஹி மாலையாச்சு, என்ன 30,000 பணத்தை செலவழிச்சிட்டாங்க. தாய் எதில் செலவழிச்சாங்க? இந்த பிள்ளைய உருவாக்கி விடும். நீங்க பணத்தை வீணாக்கல்ல, ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை என்ன செஞ்சிட்டீங்க, உருவாக்கிட்டீங்க. தந்தையுடைய எந்த சம்பந்தமும் இல்லை, தந்தையுடைய எந்த சம்பந்தமும் இல்லை என்கிறாலே தூரம். கடிதம் என்று வந்தாலும் கூட வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யலாம், வரலாம். இந்த அளவு தூரத்திலிருந்து வந்த பின்னால வெறும் தாயுடைய பங்களிப்பால் மாத்திரம் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் உருவாகிறாரு. அவங்கள்ட்ட தான் யார் படிச்சாங்க? இமாம் மாலிக் என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு பிரபல்யம் மிக்க இந்த இடத்துல எல்லாம் யார் செல்வாக்கு செலுத்த நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. ஒரு தாயுடைய செல்வாக்கு தான் அந்த இடத்துல அந்த குழந்தைகளுடைய உருவாக்கத்துக்கு மிகப்பெரிய பின்னணியாக இருப்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். காரணம், பிள்ளைகளிடத்தில் செய்திகளை சேர்ப்பதிலும் அவர்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் மிக இலகுவான அன்பான வாய்ப்பு யார்கிட்ட இருக்குது? தந்தையை விட தாயிடத்தில் இருக்குது. தந்தையிடத்தில் இருக்கிறது, ஆனால் கண்டிப்பு அதிகமாக இருக்கும். தாயிடத்தில் அன்பினூடாக கொண்டு போய் சேர்க்க முடிந்த எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யும் தாயிடத்தில் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம்.